ஏங்க என்ன வேணும்? ஸோ கைஸ் பீஸா தோசையும் வந்துருச்சு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நம்ம தேர்ட் ஃப்ளோரில் வந்து அன்லிமிட்டெடு ஸ்நாக்ஸு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதை காமிக்கிறதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் மால். பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நம்ம தேர்ட் ஃப்ளோரில் வந்து அன்லிமிட்டெடு ஸ்நாக்ஸு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதை காமிக்கிறதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் நம்ம வந்து பிஆர் மால் போனோம். அங்கே என்னாச்சுன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இல்லைன்ட்டாங்க. டேட் மாற்றிட்டாங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கா. அதனால் வந்து சரி எப்படி இருந்தாலும் ஃபுட்டு ஒன்று எப்படி இருந்தாலும் எடுத்து போடணும் நம்ம அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் போடுறது. இப்போ இந்த வீடியோவிலே கவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. தோசா ஃபேக்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே தெரியும் பின்னாடி எவ்வளோ ரஷ் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து ஃபுல் ரஷ்ஷாக தான் இருக்கும். இங்கே வந்து என் ஃப்ரெண்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தோன்னா வந்து நம்ம பன்னீர் டிக்கா தோசை அப்படின்னும் அப்புறம் வந்து பீஸா தோசை கூட இங்கே இருக்குது. அது ரெண்டுமே நான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்குது. வந்தோடனையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பாப்பா ஃபுட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? திரும்ப வந்துருக்கீங்க. எவ்வளோ நாள் நீங்கள் சாப்பிடுவீங்க? Actually 6 months. 6 months. ஃபுட்டு தோசையில் எப்படி நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட். ஓகே, உங்கள் ஃபேவரட்னு என்ன சொல்லுங்கள்? எனக்கு ஆனியன் பொடி தோசை. ஆனியன் பொடி தோசை. ஸோ கைஸ் பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்த தோசை பார்த்தீங்கன்னா இது பன்னீர் டிக்கா தோசை. தெரியுதான்னு தெரில. பன்னீர் டிக்கா தோசை இது. அடுத்து வந்து பீஸா தோசை வந்து சொல்லியிருக்கோம். பீஸா தோசை வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபுல்லாகவே அந்த பன்னீரோட ஸ்மெல் தான் அடிக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக வெஜ்ஜு. உங்களுக்கு வெஜ்ஜு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே அந்த பன்னீர். ஆக்சுவலாக இது வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. வெளியில் தான் வந்து அந்த மாதிரி வண்டியில் வச்சுருக்காங்க. அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டமாக இருந்துச்சு. நான் இங்கே வந்து 1 ஹவருக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து இங்கே ஃபுட்டு கிடச்சிச்சு. அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். என்ன வேணும்? ஸோ கைஸ் பீஸா தோசையும் வந்துருச்சு.
பீஸா தோசையும் வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட தோசையை விட இந்த தோசைக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. அந்த பீஸா மாதிரியே இருக்குது சாப்பிடும்போது. தோசையில் பீஸா தோசை சாப்பிட்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நான். நல்லா இருக்குது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சாஸ் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளைன் தோசை சொல்லியிருக்கீங்க. சீஸ்லாம் போட்டுட்டு அந்த அடுப்பில் வைக்கும்போது அப்படியே ஃபுல்லாக உருகி இருக்குது. அதில் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வந்து செம்ம கூட்டமாக இருக்குது. நான் ஒவ்வொரு தோசைக்கு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கூட்டுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான தோசை சாப்பிட்றதுக்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக லைக் பண்ணுவாங்க. வீட்டில் ஒரே சாப்பாடு சாப்பிட்டுட்டு போர் அடிக்கும் உங்களுக்கும். வெளியில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அடுத்து வீட்டில் சாப்பிடும்போது சாப்பாடு இறங்கும். எனக்கு இங்கே கேமராவுக்கு இடம் இல்லை, அதனால தான் உங்களுக்கு பீஸா தோசை அந்தளவுக்கு சரியாக தெரியாது. நான் ஆக்சுவலாக வந்து கேமராவே ஒரு சேரில் தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து என்னன்னு தெரில, சரியான கூட்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அந்த என்னென்ன போட்டிருக்காங்கன்னா இதில் வந்து பட்டாணி, கார்னு, சீஸு, தக்காளி, அப்புறம் ஏதோ சட்னி மாதிரி ஆடு, அப்புறம் சாஸ் கூட கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டோம். நம்ம உள்ளே வந்து 2 வெரைட்டியில் வந்து நான் தோசை சாப்பிட்டேன். ஒன்று பன்னீர் டிக்கா தோசை, இன்னொன்று வந்து பீஸா தோசை. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் என் லைஃப்பில் கூட இந்த மாதிரி நான் தோசை சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி நான் எங்கேயோ போக வேண்டியது, பட் இங்கே வந்து நான் தோசை சாப்பிட வந்து இது அடுத்த வீடியோவில் தான் போடலான்ட்டு இருந்தேன். பட் வந்து இந்த வீடியோவில் போட்டுட்டேன் நான். பட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அண்ணா நகர் சைடு வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து கார்லலாம் வந்து இறங்கி சாப்பிட்றாங்க எல்லாருமே. அந்தளவுக்கு வந்து ஃபேன்ஸ் ரொம்ப நிறையா பேர் இருக்காங்க இந்த தோசை கடைக்கு. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.